தாய்மொழியை இந்தியா கொண்டவன் இந்தியில் அதிக மார்க் வாங்குவானா, நமக்கு மூணாவது மொழியாக அதை படிக்கிற நம்ம இந்தியில் மார்க் வாங்குவோமா? நம்ம வாங்க முடியாது. தாய்மொழியை இந்தியா கொண்டவன் தான் அதிக மார்க் வாங்குவான். அப்போ அவன் வேலைக்கு வந்துடுவான். இதுதான் அவங்க திட்டம். ஏற்கனவே போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் தமிழே தெரியாதவன் தமிழில் மார்க் வாங்கினான்னு சொல்லி வட இந்தியாவை சேர்ந்தவனை கொண்டாந்து இங்கே வேலைக்கு போட்டு அதை கோர்ட்டில் கேஸ் போட்டு நம்முடைய முதலமைச்சர் தான் தடுத்தார். இன்றைக்கி ரயில்வே துறையில் அப்படி தான் ஹிந்தியில் பரீட்சை வச்சு அதில் வெற்றி பெறுவர்களை கொண்டு வந்து இங்கே ரயில்வேயோட தமிழ்நாட்டிலையும் அவங்கள வேலைக்கு வைக்கிறான். பேங்க்குக்கு போனால் பேங்க்கில் மேனேஜர் ஹிந்திக்காரனை கொண்டாந்து இப்போ இங்கே உட்கார வைக்கிறான். எதிர்காலத்தில் நம்ம தாலுகா ஆஃபீஸ்லையும் யூனியன் ஆஃபீஸ்லையும் அவனை கொண்டாந்து உட்கார வச்சா அவன் கேட்குற கேள்வி நமக்கு புரியாது, நம்ம சொல்கிறது அவனுக்கு புரியாது. உண்டா இல்லையா? அதனால தான் ஹிந்தி வேண்டாம் அப்படிங்கிறோம். எங்கள் மொழி போதும் எங்களுக்கு. இதை நம்ம 85 ஆண்டுகளாக போராடுறோம். இப்போ தான் பக்கத்தில் இருக்கின்ற கர்நாடகா மாநிலத்தில் உணர்ந்து கொண்டு அவங்க அங்கே போராட ஆரம்பிச்சிருக்காங்க. பஞ்சாப் மாநிலத்தில் இப்போ தான் சட்டம் கொண்டு வரான், பஞ்சாபில் எல்லோரும் பஞ்சாபி படிக்க வேண்டும் அப்படின்னு. தெலுங்கானாவில் இப்போ தான் சட்டம் கொண்டு வர்றான், எல்லா பிள்ளைகளும் தெலுங்கு படிக்க வேண்டும்னு. இது 67 அண்ணா கொண்டு வந்தார், நாங்கள் தமிழையும் ஆங்கிலத்தையும் படிச்சுக்கிறோம்னு. அதனால தான் இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தில் பல கிராமங்களில் இருக்கிற பிள்ளைகள் கூட வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறதுனா அண்ணா கொண்டு வந்த திட்டம். அதனால தான் அந்த வழியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை மிக தெளிவாக ஆணித்தரமாக வாதிட்டு ஒன்றிய அரசாங்கத்தை ஏற்றிருக்கிறார். அதுக்கு ஒருத்தன் சொல்கிறான்,